எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு முத்துராமேச நாடார் அண்ணன் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்ன நிலையில் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அதுவும் தேர்தலுக்கு கிட்டக்கவே. அதாவது நாங்குநேரில் ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் வந்து பார்க்குற எல்லாரையும் வெட்டுறாங்க. வெட்டிட்டு நவீன் தேவர் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? அதாவது இது வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு இதோட உதாரணமாக எதையும் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ ஒரு கொலை நடக்குது, இல்லை ஒரு அருவா வெட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதில் வந்து பின்னணி ஆராய்ந்தால் ஏதோ ஒரு பகை இருக்கும். ஒரு சொத்து பிரச்சனை, இல்லை ஒரு பொண்ணு பிரச்சனை, இல்லை நீ சாதி பேரை சொல்லி திட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து எந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரே விஷயந்தான், நாங்கள் வந்து மறவர், நாங்கள் மறவரை தவிர யார் இருந்தாலும் வெட்டுவோம். வடநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் வெட்டி படுகொலை செய்வோம், மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் வெட்டி படுகொலை செய்வோம், வயதான முதியோர்களாக இருந்தாலும் வெட்டி படுகொலை செய்வோம். நாடாறு கோணாறு வடநாட்டுக்காரங்க இந்த மாதிரி எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம நாட்டு எல்லையில் வந்து பாதுகாப்புக்கு எதுக்கு? வெளிநாட்டில் உள்ளவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து அதே மாதிரி இந்த கிராமத்துக்குள்ளே இவங்க வந்து இப்போ பக்கத்து ஊர்கள், இந்த ஊரில் வந்து நம்ம ஜாதிக்காரங்க கிடையாது, நம்ம ஜாதிக்காரங்க இல்லாத ஊரில் போது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் வெட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலை யாருக்கு வந்திருக்குங்கிறத இங்கே பார்க்கக்கூடிய விஷயம். 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 21 வயசு. ஏற்கனவே சின்னதுரை மற்றும் அவர் சகோதரியை தாக்கின வழக்கில் சிறையில் இருந்த திமுகவனுடைய ஒன்றிய செயலாளர் சுடலைக்கண்ணு அப்படிங்கிறவருடைய மகன் சுப்பையா என்கின்ற சுபாஷ், அவர் இந்த கொலைகளில் சம்மந்தப்பட்டிருக்காரு, கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது. அவர் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து ஒரு டீமை புதுசாக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறாருன்னா அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமான மனநிலை இருக்கிறது. ஆளுங்கட்சி பிரமுகருடைய மகனாக இருந்தால், ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் யாரை வேணாலும் கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை வந்து காப்பாற்றிக்கிடுவாங்க அப்படிங்கிற மனநிலை சின்ன பசங்களுக்கு, ஒரு 19-20 படிக்கக்கூடிய பசங்க, சரியாக படித்தா அவங்களும் ஒரு பெரிய அதிகாரிகளாக வரக்கூடிய பசங்க, சொல்லப்போனால் டாக்டர் மாதிரி வந்து உயிர்களை, இப்போ இறந்து போன உயிர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள பசங்க, அவங்க மனசில் வந்து சாதிய பயங்கரவாதம் என்கின்ற விஷத்தை பதிவு பண்ணி அவங்க மனசில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக கூலிப்படை தலைவர்களையும் சாதி வெறி பயங்கரவாதிகளையும் ரவுடிகளையும் இவங்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது தென் மாவட்டங்களில். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு தான் அப்படின்லாம் கிடையாது, எல்லா சாதியிலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து யார் எது செஞ்சாலும் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு சமுதாயம் அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாய இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக நல்ல தலைவர்களை, நல்ல ஒரு அரசு அதிகாரிகளை, இல்லை ஒரு நல்ல விஞ்ஞானிகளை, நல்ல மருத்துவர்களை, உலக அளவில் சாதனை படைக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை, இவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுத்து வச்சு சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேறுமா? கொலைகாரனையும், கஞ்சா விற்கிறவனையும், குட்கா விற்கிறவனையும், பொம்பளை புரோக்கரையும் சமுதாய தலைவர்னு சொன்னால் அந்த சமுதாயம் வழங்குமா? புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு நிலைமை இவங்க வந்து அந்த ஏற்கனவே உள்ளே போனால அந்த பையன் சுபாஷ், அப்போ அவன் மேலே வந்து அவங்க தெளிவான வழக்குகளை பதிவு செஞ்சு அவனை வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையோ இல்லை கல்லூரியிலையோ சேர்த்து அவனுக்கு ஒரு மன ரீதியான ஒரு கவுன்சிலிங் எடுத்து, நீ பண்ணது தப்பு, நம்ம இனிமேல் இந்த மாதிரி தப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்குறதுக்கு தான் சிறைச்சாலையா? இல்லை உடனடியாக வெளியே வந்து ஏற்கனவே நம்ம 2 பேரை வெட்டிட்டு அவங்க சாகலை, புதுசாக ஒரு கண்ணில் கிடைக்கிறவங்க யாரை வேணாலும் வெட்டுவோம், எப்படி வேணாலும் வெட்டுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றது சிறைச்சாலைகளோட வேலையா? இந்த மாதிரியான சூழல்கள் தான் இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள ஊர் பொதுமக்கள் சாதி வேறுபாடின்றி அவங்க சொல்கிற கோரிக்கை என்னென்னா, இந்த 9 பேரையும் என்கவுண்டர் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு ஊரை பலி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, ஒரு ஊரை காப்பாற்றுவதற்கு ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டில் உள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்கு,
தமிழ்நாட்டில் உள்ள சாதிய பயங்கரவாதிகளுக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பதற்கு இந்த 9 சாதி வெறி ரவுடிகளையும் என்ன பண்ணணும், என்கவுண்டர் பண்ணணும், தமிழக அரசு பண்ணணும், தமிழக காவல்துறை பண்ணணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கை. இப்போது இதில் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க, 2 பேர் இறந்துட்டாங்கன்னாங்க, அப்புறம் 3 பேர் இறந்து போனாங்க, அதை அறிவிக்கலைன்னாங்க, அப்புறம் 2 பேர் தான் இறந்துருக்காங்க, 4 பேர் உயிருக்கு மோசமான சூழ்நிலை இருக்குங்காங்க. தகவல்களே முன்னுக்கு பின்புறனாக வரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அந்த நெல்சன் என்பவர் அவருடைய அப்பா இறந்து 3 மாதமோ 4 மாதம் தான் ஆகுது. இவருக்கு கைகாலெலாம் வெட்டப்பட்டு சிறையில் இருக்கிறத பார்த்த அதிர்ச்சியில் அவங்க அம்மா இறந்து போனாங்க. எப்படி இவருக்கு வெட்டப்பட்ட அந்த நிகழ்வு இருக்குல்ல, இதை வந்து கேள்விப்பட்டு அவங்க பையனை பார்த்தோ பார்க்காமலோ ஒரு தாய் 75 வயது முதிய தாய் இறந்து போனாங்க. அப்போது தமிழ்நாடு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழலில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது அப்படியே வாங்க, சிவகங்கை மாவட்டத்தில் இதே மாதிரி 9 பேர் கொண்ட கும்பல் 3 பைக்கில் தலித் பட்டியல் பிரிவு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் தாறுமாறாக வெட்டுறான். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி தான் சம்பவம் நடந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில். அடுத்தது சிவகங்கையில் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. அப்போது குற்றவாளிகளுக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். குற்றவாளிகளுக்கு ஒரு பய உணர்ச்சியோ குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லை. அவனுக்கு வந்து சாதி வெறி, சாதி அப்படி தான் இருக்கான். அவனுக்கு நம்ம சாதியை தவிர யாரும் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வாழக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அல்கொய்தா, ஜிகாத்தை, இந்த மாதிரி தீவிரவாதிகளாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரியான சாதி வெறி பயங்கரவாதிகளை தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதி உருவாக்கிக்கிறோங்கிற அந்த ஐயப்பாடு தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிக்கும் வந்துருச்சு. ஏன்னா பாதிக்கப்படுறது எல்லாம் யார்? பிற்படுத்தப்பட்ட நாடார்கள், கோணார்கள். வடக்கன்ஸ் என்ன பண்ணான், பாவம் அங்கேருந்து பிழைக்க வந்திருக்கான், அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும், அங்கே வந்து வருமானத்துக்கு வழி இல்லை, இங்கே வந்து மாதம் ஒரு 15,000 சம்பளம் கிடைக்கும், இல்லை ஒரு 10,000 கிடைக்கும், இதை வச்சு இப்போ வாழ்க்கையை நடத்திடலாங்கிற எண்ணத்தில் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே, தமிழ்நாடுனா சமூக நீதினு சொல்கிறாங்களே, தமிழ்நாடுனா சமத்துவம்னு சொல்கிறாங்களே, இங்கே போனால் நமக்கு ஒரு பாதுகாப்பும் நம்ம குடும்பமும் ஏதோ ஒரு வகையில் உழைத்து முன்னேறி விடலாம், உழைத்து பிழைத்து விடலாம் அப்படின்னு வந்த ஒருத்தர் கட்டான ஒருத்தரை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, சாதிய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, செத்து போனால் அவங்க ஜாதிக்காரர்களுக்கு விட்டு போய் உதவி செய்கிறான். எப்படி மனிதாபிமானம், மனிதநேயம் உள்ள தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள், சாதியவாதிகள், சாதி சங்க தலைவர்கள் இவெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அவங்க சமுதாயம் பாதிக்கப்பட்டதுக்கு மட்டும் போய் உதவி செய்கிறாங்க. இப்போ அந்த வடக்கன் இருக்கார், அவருக்கும் அவர் குடும்பத்துக்கோ தமிழக அரசு ஏதாவது உதவி செஞ்சுன்னா கிடையாது. அரசியல்வாதிகள் ஏதாவது உதவி செஞ்சாங்களா கிடையாது. ஏன் கிடையாது? அவரும் மனிதன் தானே, அவர் உயிரும் இந்த சாதி வரியா சாதி முதல்ல தானே போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு வாக்கு இல்லை, அவருக்கு வாக்கு இல்லை. வாக்கு இருந்தால் இவருக்கு வாக்கு இருக்குது, இவங்க குடும்பத்து வாக்கு இருக்குது, இவங்க வெளியூர் மாநிலத்துக்கு இங்கே வந்து இவங்களுக்கு இத்தனை லட்சம் ஓட்டு இருக்குது, இல்லை இத்தனை ஆயிரம் ஓட்டு இருக்குது, இல்லை நூற்றுக்கணக்கான வாக்கள் இருக்குன்னா அந்த வாக்கின் மதிப்பை வைத்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உதவி செஞ்சுருப்பாங்க. அதே போன்று குற்றவாளி இந்த ஜாதிக்காரன், இவனுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவனுக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருக்குது, அமைச்சர்கள் சப்போர்ட் இருக்குது, அரசு அதிகாரிகள் சப்போர்ட் இருக்குது, சாதி வரி அடிப்படையில் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க, மிக எளிமையாக காப்பாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்துனே இப்போ இது வந்து ஒரு கொலை, ஒரு சாதியானவ கொலை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான வன்முறை. இப்போது போன வாரம்னு நினைக்கிறேன், திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து 2 வயசு குழந்தைய வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொன்னுறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் கிருஷ்ணகிரியில் ஒரு 70 வயசு தக்க முதியவர் வந்து அடித்து கொண்டுட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஒன்று கொலை நடக்குது, இல்லைன்னா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் பறக்கும்போது திமுக கவுன்சிலர் படிப்பெண்ணை சில்மிசம் பண்ணி அது ஒன்று. சரி சொல்லுங்கள். இப்படி தொடர்ச்சியாக நடக்குது. இதில் முக்கால்வாசி பேர் வந்து திமுக சேர்ந்த நபர்களாகவே இருக்காங்க. இது எப்படின்னு, அதாவது திமுக ஆளுங்கட்சியாக வந்த உடனே அவர்கள் என்ன சொல்கிறாங்க, திமுகவுடைய ஒரு அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10 மணிக்கு வந்தால் 10:05 ஆற்றுல இருக்க மணல்லாம் அல்லுங்க, மணல் அல்லுங்க, மணத்தை மழை அல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரே சொல்கிறாரு.
அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எந்த விதமான சட்ட ஒழுங்கும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. யார் அந்த சார், இது வரைக்கும் அந்த யார் அந்த சாரை கண்டுபிடிக்க முடிஞ்சா? ஏன்னா அவங்களும் திமுகவை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி இன்றைக்கி கூட பாருங்கள், போதைப் பொருள்கள் வந்து அதிக அளவில் பிடிபடுறது வந்து இங்கே தான் பிடிபடுது. பிடிபடக்கூடிய நபர்கள் எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள். ஒருத்தர் அயலகணி துணை செயலாளர்னு ஒருத்தர் உள்ளே போனார். இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்க்கும். அப்போ போதைப் பொருள், பாலியல் துன்புறுத்தல், சட்ட ஒழுங்கு, எல்லா பிரச்சனைகளுடைய பின்னணியிலும் யார் இருக்கா? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. அப்போ இவங்க எந்த தைரியத்தில் இதை செய்கிறாங்கன்னா, நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம், எந்த தவறு வேணாலும் செய்யலாம், யாரை வேணாலும் வெட்டி கொள்ளலாம், கஞ்சா கடத்திக்கலாம், அபின் கடத்திக்கலாம், பிரெண்ட் சுகர் கடத்தலாம், பாலியல் தொந்தரவு யாருக்கு வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளை காப்பாற்றுவதற்கு நமது சாதி இருக்கிறது, நம்மளுடைய ஆளுங்கட்சி இருக்கிறது, நம்மளுடைய ஆளுங்கட்சியினுடைய காவல்துறை இருக்கிறது. அப்போ அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுடைய மனதில் இது ஆழமாக பதிஞ்சதுனால இவங்க தவறுகளை மிக எளிமையாக செய்கிறார்கள். தவறு செய்து யாராக இருந்தாலும் நாங்கள் உள்ளத்துக்கு வைப்போங்க, தவறு செய்து யாராக இருந்தாலும் காப்பாற்ற மாட்டோங்க. தவறு செய்தவன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாலும் சரி, என்னோட அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக அரசோ தமிழக காவல்துறையோ செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அப்போ முழுக்க இது தமிழக அரசினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருமே அதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராமை வந்து இந்த மாதிரியான சமூக விரோதிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக. இப்போ ஒருத்தவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து இவரை தான் நாங்கள் கொல்ல போகிறோன்றதே அந்த இன்ஸ்டாகிராமில் தான் போடுறான். அப்போ வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து இதெல்லாம் கண்காணிக்க வந்து தவறிட்டாங்களா? இப்போ ஒரு சின்ன பையன் நாங்குநேரில் ஒரு படிக்கிற பையன்களுக்குள்ள சண்டையை வந்து அவன் போய் வெட்டுறான், அவன் உள்ளே போயிட்டு வெளியே வந்து அவன் நிரந்தர குற்றவாளியாக மாறிடுறான். அப்போ இங்கே கண்காணிப்புன்றது சுத்தமாக இல்லையா? இல்லை, கண்காணிப்பு இல்லைங்கிறத தாண்டி இப்போ ஒருத்தர் தவறு செஞ்சு உள்ளே போயிட்டு வர்றாரு, அவனையே கண்காணிக்கிறதுனால இந்த இப்போ 9 பேரை வெட்டியிருக்காங்க. ரெண்டாவது, சிறைச்சாலையிலேயே வந்து இந்த ஜாதிக்கு ஒரு பிளாக்கு, அந்த சாதிக்கு ஒரு பிளாக்குன்னா அப்போ அங்கே ஏற்கனவே குற்றவாளி இருக்கக்கூடிய நபர்கள் அவரது சாதிய வன்மத்தை, சாதிய பயங்கரவாதத்தை அவன் மனசில் விதைக்க மாட்டானா? இப்போ சமத்துவன்றீங்க, சமூக நீதிங்கிறீங்க, சாதியை நாங்கள் பார்க்க மாட்டோன்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? சிறைச்சாலையில், வேற எங்கேயாவது நடந்தால் கூட பரவாயில்ல, சிறைச்சாலையிலேயே சாதி ரீதியாக பிளாக்குகள் வைத்து செயல்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி சமூக நீதி காப்பாற்றுவீங்க? சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி மாவட்டம், இங்கே சாதி ரீதியான பிரச்சனை வருதுன்னா அங்கே உள்ள குற்றவாளிகளை சென்னைக்கு மாற்றுங்க, கோயம்புத்தூருக்கு மாற்றுங்க, வேலூருக்கு மாற்றுங்க. சிறைச்சாலையே இல்லை. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களோட சிறைச்சாலைகள் அதிகமானது போலங்கிற மாதிரி ஒரு நிலைமை. தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிட்டு வரீங்க. தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம்லாம் மிக எளிமையாக மூடிட்டு வரீங்க. சிறைச்சாலைகள் புதுசாக கட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடங்களை மூட குற்றவாளிகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் ஒரு குற்றவாளி கூட உருவாக மாட்டான். ஏன்னா படித்து அவன் வேலைக்கு போவான், படித்து அவன் முன்னேறுவான், அரசு வேலைக்கு போவான்னு சொல்லி. இன்றைக்கி வந்து அந்த படித்த அறிவை வைத்துக்கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வேறு என்னென்ன இருக்குல்ல, ஷேர் சாட்டு, அது இதுன்னு என்ன இருக்குது. இதுலேயே இவ்வளோ நேரத்தை செலுத்திட்டு அதை தன்னுடைய தவறுக்கு, தன்னுடைய சாதி வெறிக்கு, தன்னுடைய சாதிய பயங்கரவாதத்துக்கு ஒரு கூட்டு முயற்சியாக பயன்படுத்திட்டு வராங்கன்றது ஒரு வேதனையான வருத்தமான விஷயம். தமிழக அரசு அதுக்கான எந்த மாணவர்களை காப்பாற்றுறதுக்கு எதுவும் செய்யலை. இன்றைக்கி அவங்கெல்லாம் கஞ்சா போதையில் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தகவல்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் குக்கிராமங்கள் வரை கஞ்சா விற்பனை கிடைக்குதா? கிடைக்குதுங்கிறது உங்கள் வாக்குமூலம் மூலம் தெரியுது. அப்போ நீங்கள் சட்டத்தை ஒழுங்கை கையில் வச்சுக்கிட்டு, காவல்துறை வச்சுக்கிட்டு, இந்த ஹெல்மெட்டு போடாமல் போனவனையும், நைட்டு உங்களுடைய டாஸ்மார்க்கில் சரக்கடிச்சிட்டு போகிறவங்களே ஊதுங்கன்னு சொல்லி அவனுக்கு அபராதம் விதிக்கிறதையும் செய்யக்கூடிய காவல்துறை, கஞ்சா எங்கே விற்கிறான் அவனை ஏன் பிடிக்க முடியல? நீங்கள் தெரிந்து பிடிக்கவில்லையா? இல்லை உங்களால் பிடிக்க முடியவில்லையா?
ஒரு காலத்தில் இன்டர்போல் போலீஸுக்கே சவால் விடக்கூடிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நம்ம பேர் வாங்கின காவல்துறை. திமுக ஆட்சிக்கு வந்து மட்டும் ஏன் நடக்குது? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி கஞ்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்துச்சா? போலீஸை கட்டுப்பாப்பாக வச்சுருந்தாரா இல்லையா? அப்போ அவரால் முடியுது, உங்களால் ஏன் முடியல? இது பொதுமக்களோட கேள்வி அதெல்லாம் இருக்கும். இப்போனே அவங்க வெட்டும்போது சொன்னது என்னன்னா நவீன் தேவர் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நவீன்றவரை வந்து இவங்க வந்து தன்னோட ரோல் மாடல் மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போது இவங்களையும் தண்டிக்கிறத விட அந்த நவீன்றவரை தண்டிக்கணும்ல. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொலை ஒன்று பண்ணியிருக்காரு, அதனால மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி இவங்க ரோல் மாடலாக எடுக்கிற நபர்களை அதிகமாக தண்டிச்சா இது இல்லை, இது எப்படி நீங்கள் தண்டிப்பீங்க? அவன் வந்து ஏற்கனவே கொலை செய்கிறான், கூலிக்காக கொலை செய்கிறான், தனிப்பட்ட காரணத்துக்காக கொலை செய்கிறான், பணத்துக்காக கொலை செய்கிறான். கொலை செஞ்சுட்டு அவனை வந்து ஒரு சாதியாக ஹீரோ மாதிரி ஆக்குறாங்க. கொலைகாரன், கொள்ளைக்காரன், திருட்டு பையா, இவனெல்லாம் சாதி சங்க தலைவர், சாதிக்கு தலைவர். அப்படி இருந்தால் இளைஞர் என்ன பார்ப்பான்? நம்ம அண்ணன் நவீனில் இருந்தார், கொலை பண்ணார், பொம்பளைகளை கற்பழித்தார், சமூக விரோத செயல்களை செஞ்சார், அவரை தானடா நம்ம சாதிகளாம் கும்பிடுறானுங்க, அவரை தானடா கதாநாயகனாக பார்க்குறானுங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்னு அவன் நினைப்பானா? என்ன நினைப்பான்? அவனை வந்து போராட்டங்கள்லாம் செருப்பை கலத்தி அடிச்சிருந்தா, தப்பு பண்ணால் செருப்பை கலத்தி நம்ம ஜாதி மக்களை அடிப்பாங்க, தப்பு செஞ்சால் கல்லை தூக்கி நம்ம சாதிகர்கள் நம்ம மண்டையை உடைப்பாங்க, நம்ம படிக்கணும், கலெக்டர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், இந்த மாதிரி என்ன வருமா? இவனுங்களை கதாநாயகனை மாதிரி தூக்கி கொண்டாடுறது, கொலகாரனையும் கொள்ளகாரனையும் கதாநாயகனை தூக்கி கொண்டாடலாம் இந்த சமுதாயம் உருப்படுமா? சொல்லுங்க. இதுதான் இன்றைய பெரிய பிரச்சனை. அதாவது சமூக விரோதிகளையும் சமூக விரோத செயல்களை செய்பவர்களையும் கதாநாயகனாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது. அப்படி விதைக்கப்படுவதால் சட்டவிரோத செயல்களும் சமூகத்திற்கு கேடான செயல்களும் 18, 19, 20, 21 வயசு இளைஞர்கள் செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது. சமீப காலங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எதிராக இது போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள். அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா, இளைய தலைமுறை ஒழுக்கமாக வளரணும்னா, இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட 9 நபர்களையும், சிவகங்கையில் குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த 9 நபர்களையும் என்கவுண்டர் செய்து படுகொலை செய்தால் மட்டும்தான் நாளைய தலைமுறை நல்ல தலைமுறையாக, படித்த தலைமுறையாக, இந்த மாணவர்கள் நாட்டின் மன்னர்கள் என்பதை வலியுறுத்தும் வகையிலும் இது வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பார்வை. பொதுமக்களுடைய பார்வையை நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஆக்ஷன் கொலைகளுக்கு குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணுறீங்க. ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்து கண்ணில் கிடைக்கிறவங்களாம் வெட்டி கொள்கிற பயங்கரவாதிகளை ஏன் என்கவுண்டர் பண்ணலை? அப்படி என்கவுண்டர் பண்ணுறது உங்களை எது தடுக்குது? சாதியா, இல்லை அவங்க சாதியை சேர்ந்த அரசியல்வாதிகளா, இல்லை அவங்க அந்த சமுதாயத்து மக்களுடைய வாக்கு வங்கியா, எது உங்களை வந்து தடுத்து நிறுத்துது? அப்படிங்கிறதான பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. பொதுமக்களுடைய கேள்விக்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்வாரா?